ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான். ஒரு டைலாக் வரும் இல்லையா, சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான். சாட்டர்டே சண்டே ஆனால் என் பையனை கையிலே பிடிக்க முடியாது, அவங்க அப்பாவை வச்சு செய்வான். எனக்கு அந்த 2 நாளும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். சொசைட்டிக்குள்ளே பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் பையனும் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தான். வாடா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. அவனுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. எங்கம்மா போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 6:30க்கு மேலே தான் கிளம்பணும். ஆனால் பாருங்கள், இங்கே வெயில் சும்மா பட்டையை கிளப்புது. நைட் ஆகிறதுக்கான அறிகுறியே இல்லை, அந்தளவுக்கு பிரைட்டாக இருந்தது. பயங்கர ஹீட்டாக இருக்குது. இப்போ இன்னும் இன்னும் ஏப்ரல் மேன்னு நினச்சி பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதை பார்த்தோன்னா சார் செம்ம ஜாலியாகிட்டார். அம்மா எனக்கு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இந்த கடையில் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டி, குட்டி குழந்தைங்களுக்கு நடப்பயிற்சி பழங்களும் அந்த வண்டியிலேருந்து கியர் வச்ச சைக்கிள் வரைக்குமே இருந்தது. ரொம்ப குட்டி ஷாப் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே உள்ள ஸ்டாஃபும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் எல்லா சைக்கிளையும் ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்குள்ளே எனக்கு இப்போ வரைக்கும் சைக்கிள் ஓட்ட கூட தெரியாது. ஆனால் என் பையன் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அவனாகவே கற்றுக்கிட்டான் ஓட்டுறதுக்கு எல்லாமே. என் ஃப்ரெண்டு டிலோனான்னு சொல்லிட்டு அவள் ஒரு 1000 தடவை எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பா. 1000 தடவையும் அவள் சைக்கிள் நான் கீழே தான் போட்டேனே தவிர நான் கற்றுக்கவே இல்லை. எல்லாருமே ஸ்கூல் காலேஜில் எனக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துருந்தது. நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட எனக்கு ஓட்ட தெரியலையப்பா, என் பையன் கற்றுக்கிட்டானேன்னு எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. சாருக்கு பிடிச்ச மாதிரி கலர் வாங்கியாச்சு. என்ன கலர் வேணும்னு கேட்டால் பர்பிள் தான் வேணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கலர் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வரும்போதே கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை தான் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் பையனுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே நின்று கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் வாங்கி முடிச்சு வரும்போது நல்லாவே இருட்டிடுச்சு. இப்போ திருப்பி வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நாளாகவே நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜூடியோ. நான் போகணுன்னே சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ். என்னப்பா முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படி தான். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் எல்லா ஷாப்பிங்குமே முடிச்சுருவாங்க. நான் ஒரு நாள் ஆனாலும் எனக்கு பத்தாது. அந்த மாதிரி கடையே அலாசி போட்டு தான் தேடுவேன். ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. சம்மர் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. நீங்களும் போய் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பியூட்டி பிளெண்டர்லேருந்து எல்லாமே 99 ருபீஸ், 79 ருபீஸ், பை ஒன் கெட் ஒன் நிறைய ஆஃபர் இருந்தது. நிறைய டீஸு, ஜீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பார்க்கும்போது. பியூர் காட்டன் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்தது. பர்ஃப்யூம்ஸ் கூட பை ஒன் கெட் ஒன் இருந்தது. போய் பார்க்குறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் எப்போவுமே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு தான் எனக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். என் பையன் அவங்க அப்பாவுக்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இதை வாங்கிக்கோங்கப்பா, அதை வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எங்கே போனாலும் இந்த ஸ்லிப்பரு ஸ்னீக்கர்ஸ்குள்ளே கண்ணு போயிடும். கொஞ்சம் நேரம் அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் வாங்கினதுனால நான் எதையுமே வாங்கலை. இங்கே ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கினேன். அவங்க அப்பாவும் பையனும் சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்னீக்கர்ஸ்லாம். டெய்லி வேர் குர்த்தி கூட 499லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நார்மல் லாங் வேர் குர்த்தி எல்லாம் 799 இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பலாசோ மேலே ஒரே ஆசை. அதையும் 2 வாங்கிக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் லெகின்ஸ் போடுவேன், இப்போ பலாசோ தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நான் என்ன ட்ரெஸ்ஸர் வாங்கியிருப்பேனோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணி விடுறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. என் ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்தது. 2000 years later. போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் சிரிச்சுக்கிட்டே. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பையனுக்கு சைக்கிள் ஓட்ட கொஞ்ச நேரம் கற்றுக் கொடுத்துட்ருந்தோம். அவன் விடவானா கொஞ்சம் நேரம் ரவுண்ட்ஸ் ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த மாதிரி தான் போச்சு என்னோட டே. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.